27ஆம் தேதி என்ன நடக்கப் போகிறது, ஜனநாயகனுக்கு கிரீன் சிக்னல் விழுந்து விடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் தொடங்கியிருக்கு. காலையில் 10:30 மணிக்கே பார்த்தீங்கன்னா தீர்ப்பு எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 11:30 வந்து தீர்ப்பு வந்துடும். அந்த தீர்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று இருக்குது. மறுபடியும் இதை வந்து அவங்க வளர்த்துக்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு தான் இது வந்து நல்லதில்லை. இதை வந்து நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் படக்குழுவினரும் புரிஞ்சிருப்பாங்க. அதனால் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் அன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ நாள் தள்ளி போச்சு, ஜனநாயகனுடைய எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிருக்குமா அப்படின்னா நிச்சயமாக குறைஞ்சிருக்காது. ஜனநாயகனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தியேட்டர்ஸில் வந்து படத்தை பார்க்குறதுக்கு விஜயோடைய ரசிகர்கள், விஜயோட தொண்டர்கள் வெறித்தனமாக வந்து காத்துட்டு இருக்காங்க. எப்போ ஜனநாயகன் ரிலீஸ் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்களுக்கு வந்து தேசிய கீதமாக காதில் ஒழிச்சிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல விஜய் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பேசியிருக்காரு. நிறைய வந்து பவர்ஃபுல்லான அரசியல் வசனங்கள் இருக்கு. பல அரசியல் கட்சிகளை, பல அரசியல் தலைவர்களை அட்டாக் பண்ற மாதிரியான வசனங்கள் படத்துல இருக்கு. அந்த மாதிரியான வசனங்கள் தான் ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு விஜய் அவருடைய அரசியல் கட்சிக்கு ஒரு பலம் சேர்க்கும் படமாக மாறுமா, அல்லது இவ்வளவு சோதனைகளை கடந்த பிறகு அதுவே ஒரு பலவீனமா மாறுமா? விஜய் பேச போற அரசியல் வசனங்கள்லாம் வரப்போற அரசியல் எலெக்ஷன்ல வந்து நிச்சயமா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இது ஒரு மசாலா படம். இந்த மசாலா படத்தில் விஜய் வந்து அவருடைய வழக்கமான பாணியில் நடிச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து அரசியலும் பேசியிருக்காருன்னும் போது அது அவருடைய ரசிகர்கள், தொண்டரோடு மட்டுமே கனெக்ட் ஆகுமே தவிர. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாலாஜி சார் இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வருவதில் பல சிக்கல்கள். ஒன்று அரசியல் கருத்தை வச்சிருக்கிறாரு, இன்னொன்று அந்த பேட்சை யூஸ் பண்ணிட்டார், இந்த பேட்சை யூஸ் பண்ணிட்டார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் படத்தை போட்டு ஒரு வழியாக துவம்சம் பண்ணிட்டாங்க இந்த சென்சார் போர்டு. சென்சார் போர்டு பண்ணுறதெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஒருத்தவங்க சொன்னாங்க. மறுபடியும் அதே கோர்ட்டு வேறு சொல்லிச்சு. ஸோ வந்து நிறைய விஷயங்கள் நடந்ததெல்லாம் தெரியும். படம் வந்து 27ஆம் தேதி இந்த வழக்கு வருது. 27ஆம் தேதி என்ன நடக்கப் போகிறது, ஜனநாயகனுக்கு கிரீன் சிக்னல் விழுந்து விடும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் தொடங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்திகள் வருது. என்ன நடக்குது? ஜனநாயகனுக்கு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி கிரீன் சிக்னல் விழுந்துடும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அதாவது காலையில் 10:30 மணிக்கே பார்த்திங்கன்னா தீர்ப்பு எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 11:30 வந்து தீர்ப்பு வந்துடும். அந்த தீர்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று இருக்குது. அதாவது இது வந்து நீதிமன்றத்தில் இருக்க வழக்கு. தீர்ப்பு வந்து நம்ம வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு யூகங்கள் தான் இதெல்லாம். அதை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இந்த படத்தை எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட்டு இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க. இந்த படத்துக்கு தாமதம் பண்ணாதீங்க. அதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், இத்தனை நாட்குள்ளே பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பாக தான் இது இருக்கும். ஸோ அதை வந்து நிச்சயமாக சென்சார் போர்டு ஏற்றுக்கிட்டு, அவங்க அதானே கேட்டாங்க, நாங்கள் படத்தை பார்க்கணும், மறுதணிக்கை பண்ணணும் தான் அவங்க சொல்கிறாங்க. சென்சார் போர்டு ஏற்றுக்கிட்டு அந்த படத்தை வந்து சீக்கிரமாக கோர்ட்டு சொன்ன காலை வரைக்குள்ளே பார்த்து முடிச்சுட்டு அது சர்டிஃபிகேட் என்ன, யூஆ ஏஆ யூஏஆ அதை அவங்க டிசைட் பண்ணுவாங்க. மறுபடியும் டிசைட் பண்ணி அவங்க நிச்சயமாக சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த தீர்ப்பு இது வந்து பார்த்திங்கன்னா சென்சார் போர்டுக்கு சாதகமான தீர்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி சாதகமான தீர்ப்பாக இருக்கும் பட்சத்தில் படக்குழுவினர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிச்சயமாக போக மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போய் பல்லடிபட்டு திரும்பி வந்துட்டாங்க. மறுபடியும் இதை வந்து அவங்க வளர்த்துக்கிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு தான் இது வந்து நல்லதில்லை. இதை வந்து நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் படக்குழுவினரும் புரிஞ்சிருப்பாங்க. அதனால் நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு தான் அன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் நடக்க போகுது. இப்போ இவ்வளவு நாள் தள்ளி போச்சு, அதனால் ஜனநாயகனோட எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிருக்குமா, இல்லை இன்னும் அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கிறதா சார்? இவ்வளோ நாள் தள்ளி போச்சு, ஜனநாயகனுடைய எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிருக்குமா அப்படின்னா நிச்சயமாக குறைஞ்சிருக்காது. ஜனநாயகனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தியேட்டர்ஸில் வந்து படத்தை பார்க்குறதுக்கு விஜயோடைய ரசிகர்கள், விஜயோட தொண்டர்கள் வெறித்தனமாக வந்து காத்துட்ருக்காங்க. எப்போ ஜனநாயகன் ரிலீஸ் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்களுக்கு வந்து தேசிய கீதமாக காதில் ஒழிச்சிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது அது நிச்சயமாக ஒரு வேறு மாதிரியான ஒரு ஓப்பனிங்காக இருக்கும், வேறு மாதிரியான ஒரு வைப்பாக இருக்கும். விஜய் படம் ஒரு சாதாரணமான ஒரு படம், சுமாரான படமாக இருந்தால் கூட அது கலெக்ஷன், அது ஒரு 650 கோடியை தாண்டி இன்றைக்கி கலெக்ட் பண்ணிடுது. அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் போது இது பொங்கலுக்கு வந்திருந்தா, தனியாக வந்திருந்தால் 1000 தியேட்டரில் வந்து இது ரிலீஸ் ஆகி ஓடி இருந்தால் 1000 ஸ்க்ரீன்ஸில்
அது வேறு மாதிரியான கலெக்ஷனாக இருந்திருக்கும். ஆனால் அங்கே சில முட்டுக்கட்டைகள் இருந்துச்சு, பராசக்தி வந்தது, அதனால் நினச்ச ஒரு கலெக்ஷனை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் பொங்கலில் இருந்துச்சு. ஆனால் பொங்கல் அப்படின்னும் போது அது வேறு மாதிரியான ஒரு வைப்பு, ஒரு கொண்டாட்ட மனநிலை. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க. ரேஷன் அட்டைக்கு பார்த்திங்கன்னா அரிசி அட்டைக்கு 3000 கொடுத்தாங்க, போனஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் ஜாலியாக குடும்பத்தோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பீச்சு, பார்க்கு, மாலு, எங்கே போனாலும் இந்த சினிமாவில் கிடைக்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா, ஒரு என்ஜாய்மெண்ட், அது வந்து வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அதனால் அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக நிச்சயமாக சினிமாவுக்கு வந்திருப்பாங்க. விஜய் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நிச்சயமாக ஒரு உச்ச நட்சத்திரம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. விஜய் படம் போது இது ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கமர்ஷியல் படம், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதாவது அந்த பகவந்த் கேசரிங்கிறது முழுக்க முழுக்க கமர்ஷியல் படம், தர லோக்கல் படம் சொல்லப்போனால். ஆனால் இதில் விஜய் வந்து அரசியல் பேசியிருக்கார் அப்படின் போது தான் சின்ன சின்ன விவாதங்கள் சென்சர் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுலாம். ஸோ அப்படி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய வரவேற்பு வந்து விஜய் படத்துக்கு இருக்கும். அந்த கலெக்ஷன் வந்து வேறு மாதிரியான கலெக்ஷனாக இருந்திருக்கும். அது அந்த பொங்கல் பண்டிகைன்னு ஒன்று பார்த்தீங்களா, அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் எந்த நாளில் வந்தாலும் அன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல் பண்டிகை அப்படின்னு வந்து விஜய் ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சென்சார் போர்டில் ஏகப்பட்ட தடைகள் அப்படின்னும் போது என்னதான் படத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு எதிர்பார்ப்பை வந்து காமன் பப்ளிக்கிட்டையுமே உருவாக்கியிருக்கு. ஏன்னா டெய்லி நியூஸில் ஜனநாயகன் வழக்கு கோர்ட்டில் நடக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் நடக்குது, ஹை கோர்ட்டில் நடக்குது, அப்படி இப்படின்னு செய்திகள் வரும்போது ஏன் வந்து இவ்வளோ நாள் நிறுத்தி வச்சுருந்தாங்க, அதை பார்க்குறதுக்காவது போவாங்க ஆடியன்ஸ் நிச்சயமாக. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, அது நிச்சயமாக ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 1000 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ அமைஞ்சிருக்கு. முதல்ல வந்து பராசக்தி வந்ததுனால அந்த வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அது பொங்கல் பண்டிகை. இப்போ பார்த்து பண்டிகை இல்லை, ஆனால் அந்த 1000 தேட்டரில் உள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனை அது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேர்ல்டு வைட் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஸ்க்ரீன்ஸ் புக் பண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நின்று போனதுனால இனிமேல் ரிலீஸ் பண்ணும்போது சென்சார் சர்டிஃபிகேட் கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணுற நாள் அநேகமாக வந்து இந்த தீர்ப்பு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பாக இருந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா February 5, 6 ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு திட்டமிடல் படக்குழுவினர் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா வந்துடும் February 5, 6. இப்போ படத்துடைய கதை அம்சமே இந்த மாதிரியான கதைக்களமாக இருக்குது. இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் நிறைய சினிமா டைலாக்லாம் இருக்குது. அதனால தான் அரசியல் டைலாக் இருக்குது. அதனால தான் இந்த இவ்வளோ டிலே விஜய் அதை கட் பண்ண ஒத்துக்கல, பிடிவாதமாக இருந்தார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வருதே சார். நம்ம விசாரித்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த பகவந்த் கேசரி படம் அது வந்து ஒரு குட் டச் பேட் டச் பற்றின ஒரு படம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அது ஒரு மசாலாவான படம், கமர்ஷியல் படம் தான், பாலையா படம், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதனுடைய மைய கருவை எடுத்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல காட்சிகளை வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி, அதாவது 2ஆம் கட்டத்தில், அதாவது செகண்ட் ஹாஃபில் விஜய் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் பேசியிருக்காரு. நிறைய வந்து பவர்ஃபுல்லான அரசியல் வசனங்கள் இருக்குது. பல அரசியல் கட்சிகளை, பல அரசியல் தலைவர்களை அட்டாக் பண்ணுற மாதிரியான வசனங்கள் படத்தில் இருக்குது. அந்த மாதிரியான வசனங்கள் தான் ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரக்ஸ் மாஃபியா அது பற்றின கதைன்னு சொல்கிறாங்க. அந்த எப்படி சொல்கிறது, அந்த ட்ரக்ஸ் வந்து கடத்திட்டு போகிறாங்க அந்த கப்பலில். அது பார்த்திங்கன்னா அந்த காட்சியெல்லாம் வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. மேக்கிங் எல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. அது அதாவது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் வந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மேக்கிங் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மை தான். அதெல்லாம் வந்து அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இது இருக்க போகுது. ஸோ ஒரு அதாவது வியந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பட் இவ்வளோ தடைகள் எதுக்கு அப்படின்னா, இந்த கடைசியில் ஒரு காட்சி வச்சுருக்காரு, இந்த சாட்டையை எடுத்துகிட்டு அரசியல்வாதிகள் அடிக்கிறார் இல்லையா, அந்த அதாவது உங்களை அரசியல் பண்ண சொன்னால் நீங்கள் வந்து கொலை பண்ணுறீங்க அதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு காட்சிகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய பேர் வந்து புண்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது வந்து சில இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் அவங்களுடைய சாயலில் உடைகள்லாம் இருக்கிற மாதிரியும், ஒரு சிலரை குறிப்பிட்டு, அதாவது மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை வந்து குறிப்பிடுற மாதிரி அவங்களுடைய அடையாளங்கள் இருக்கிற மாதிரியான சில நபர்கள் அந்த அரசியல் குழுவில் இருக்கிறதுனால இது ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு இருக்குது. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நிச்சயமாக வேறு மாதிரியான படமாக தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. இப்போ தான் சார் இப்போ ட்ரக் ஏதோ ஹாலிவுட் ரேஞ்சு இதெல்லாம் சொல்கிறீங்க, எல்லாம் வியங்களாக அந்தளவுக்கு வியப்பாக வந்திருக்கு. இருந்தாலும் 1000 இருந்தாலும் இந்த படம் ஒரு கமர்ஷியல் படமாக வரும்பொழுது அரசியல் கருத்துக்கள் நிறைய உள்ளே இருக்குங்கிறது இந்த படத்துக்கு விஜய் அவருடைய அரசியல் கட்சிக்கு ஒரு பலம் சேர்க்கும் படமாக மாறுமா, அல்லது இவ்வளவு சோதனைகளை கடந்த பிறகு அதுவே ஒரு பலவீனமாக மாறுமா, இது ஏன்னா எப்படி வேணாலும் திரும்பக்கூடிய ஒரு கத்தியாக இருக்கு இல்லையா, இதை எப்படி பார்க்குறது? அல்லது ஆக்சுவல் ஒரு விஜய் அவருடைய கடைசி படங்கும் போது இது ஃபேமிலியாக போய் கொண்டாடுவாங்க, இது அரசியல் சார்பாக பார்க்காம ஃபேமிலியாக கொண்டாடி இந்த படம்
வசூல் ரீதியாக அந்த 1000 கோடி கலெக்ஷன் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரேக்கிங்கை படைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆரை பற்றி பேசணும். எம்ஜிஆரோட படத்தில் பார்த்தீங்கன்னா திருடாதே பாப்பா திருடாதே அந்த மாதிரி வந்து கருத்துக்களை வந்து பாடல்கள் மூலமாக ரொம்ப எளிமையாக மக்கள்கிட்ட போய் சேர்த்தார். அவர் வந்து இப்போ எப்படி நீங்கள் எம்ஜிஆர் படம் எல்லாம் பாருங்களேன், ரொம்ப ஒரு அன்பு பாசம் இதெல்லாம் பிணைக்கப்பட்ட ஒரு படக்காட்சிகளாக தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் எம்ஜிஆர் வந்து நடிச்சிருப்பார். சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து ரொம்ப சைலண்ட்டாகவும் ரொம்ப அதே நேரத்தில் மாசா ரீச் ஆகிற மாதிரி வந்து எம்ஜிஆர் சொல்லியிருப்பார். இப்படி அதிரி புதிரியான படங்கள்லாம் எம்ஜிஆர் எப்போவுமே பண்ணதில்லை. ஸோ இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்ச் டைலாக் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நிறைய காட்சிகள் வந்து அரசியல் வசனங்கள் எல்லாமே வந்து தெறிக்க விடுற மாதிரி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது எப்படின்னா படம் அப்படின்னும் போது அந்த படத்தை வந்து விஜய் ரசிகர்கள் அவங்க நிச்சயமாக வந்து இதை கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜயோட தொண்டர்கள் தாவேக்கா தொண்டர்கள் அவங்களும் நிச்சயமாக பார்த்திங்கன்னா விசில் அடித்து என்ஜாய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் காமன் ஆடியன்ஸ் அதாவது எல்லா மக்களும் இருக்காங்கல்ல, பொதுஜனம் வந்து பார்க்கும்போது இந்த காட்சிகளை எல்லாம் பெருசாக ரசிப்பாங்களா, இல்லை இந்த காட்சிகளை ரசித்தாலும் இது வந்து படம் தான் அப்படின்னு வந்து படத்தை பார்த்துட்டு தியேட்டரை விட்டு வரும்போது அதை மறந்துடுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா விஜய் பேச போகிற அரசியல் வசனங்கள்லாம் வரப்போகிற அரசியல் எலெக்ஷனில் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. இது ஒரு மசாலா படம். இந்த மசாலா படத்தில் விஜய் வந்து அவருடைய வழக்கமான பாணியில் நடிச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து அரசியலும் பேசியிருக்காருன்னும் போது அது அவருடைய ரசிகர்கள் தொண்டரோடு மட்டுமே கனெக்ட் ஆகுமே தவிர எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. அப்படி கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அது ஒரு படமாக பார்ப்பாங்க, படம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. இப்போ 1000 கோடிக்கான வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? இல்லை 1000 கோடிக்கான வாய்ப்பு அப்படின்னும் போது இது வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது என்ன காரணம் அப்படிங்கிறது பல தடவை இப்போ நம்மளே பேசியிருக்கோம். நம்மளுடைய அந்த எப்படி சொல்கிறது, நம்ம தமிழ்நாட்டில் வியாபாரங்கிறது கம்மி. அது தமிழ் படங்கள் ஒரு லிமிட்டடான ஏரியாக்கள் தான் இருக்குது, அதுக்குள்ளே தான் வியாபாரம் பண்ண முடியும். அது மாதிரி அதர் ஸ்டேட்டு அப்புறம் உலக நாடுகள் வெளியிட்டால் கூட இந்த 1000 கோடி அப்படிங்கிறத அடிக்கிறது வந்து இது வரைக்கும் கனவாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, இப்போ உலக நாடுகளில் நீங்கள் ஒரு ஹிந்தி படம் அப்படின்னா அதிகமான மக்கள் வந்து ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் நார்த் இந்தியா மக்கள் வந்து உலகத்தில் இருக்கிறாங்க, உலக நாடுகளில் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி படத்தை பார்க்குறதுக்கு நிறையா முன்னுரிமை கொடுக்குறாங்க, பார்க்குறாங்க. தெலுங்கு பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக தெலுங்கு வந்து ரொம்ப பரவலாக உலக நாடுகளில் இருக்காங்க. ஸோ தெலுங்கு படங்களுக்கும் பெரிய வரவேற்பு இருக்குது. ஸோ இந்த புஷ்பா அப்புறம் பாகுபலி இதெல்லாம் வந்து எப்படி வந்து 2000 கோடி 1000 கோடிலாம் அடிக்குது அப்படின்னா அது வேறு மாதிரியான ஒரு படம். அது பாகுபலி அப்படின்னும் போது எல்லாருமே தெரியும், பார்ட் 1 பார்ட் 2 எல்லாத்தையும் நம்ம எல்லாருமே பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். அதே நேரத்தில் புஷ்பா அப்படின்னும் போது அது பெருசாக கருத்தெல்லாம் ஒன்றும் சொல்லலை, ஆனால் முழுக்க மசாலா இறங்கி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து முழுக்க மசாலா பாட்டு ஆட்டம் பாட்டம் குத்து அந்த மாதிரி படத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். ஏதாவது ஒரு ஜேர்னலில் அந்த படம் வந்து பெருசாக ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படம் நிச்சயமாக வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட கதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா அப்படின்னா அப்படிப்பட்ட கதையை நம்ம தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. பொதுவாகவே நம்ம தமிழ் படங்கள் எடுத்துக்கங்களேன், பொன்னியின் செல்வனே எடுத்துக்கங்களேன். அது ஒரு படைப்பு, அது வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. எல்லாரும் பார்த்து, அதாவது எல்லாரும் பார்க்கணும், அது ஒரு படத்தை வந்து எல்லாரும் பார்க்கணும். தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, இந்திய மக்கள் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே பார்த்து கொண்டாடுற அளவுக்கு அந்த படைப்பு இருக்கணும். அப்போ தான் அந்த படைப்பு வெற்றி அடையும். ஸோ அப்படிப்பட்ட படைப்பை நம்ம எடுக்க தவறுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த விஜய் படம், இந்த ஜனநாயகன் அப்படின்னும் போது நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு கமர்ஷியல் படம். கமர்ஷியல் படம் போது இதுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும், நிச்சயமாக ஒரு பெரிய கலெக்ஷன் இருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லியோலாம் ஒரு பெரிய கலெக்ஷன் 650 கோடியை தாண்டி பண்ணியிருக்கு. அதையும் தாண்டின ஒரு கலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 700-750 கோடி 800 கோடியை கூட ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 1000 கோடி அப்படின்னா படம் வந்து பல மடங்கு வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும், சினிமா வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இப்போ 27ஆம் தேதி ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள் சென்சார் சர்டிஃபிகேட் தருவதற்கு கோர்ட் உத்தரவிடும். ஸோ பிப்ரவரி 1 வீக்கில் படம் வந்துருங்கிறீங்க. இது வந்து இந்த உத்தரவு இப்படி தான் இருக்க போகுதுங்கிறது என்னுடைய கணிப்பு. முழுக்க ஒரு யூகங்கள் ஒன்று இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு தீர்ப்பு வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து இதுக்கு மேலே இழுக்க மாட்டாங்க. நீதிமன்றம் நீங்கள் நியாயம் கேட்டு தான் அவங்க போயிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கிற மாதிரி தான் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த தீர்ப்பு இப்படியான தீர்ப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே சார், பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.